ஹலோ குட்டீஸ்! இன்னைக்கு நம்ம கதைகள் சீரீஸ்ல இன்னொரு அழகான கதைய நம்ம கேட்க போறோம். இந்த கதை யார பத்தினா, ஒரு அம்மா வாத்து, அவங்க கூட இருக்கிற 2 குட்டி வாத்து. வாத்தெல்லாம் நீங்க பார்க்கெல்லாம் போம்போது பார்த்துருக்கீங்கல்ல? தண்ணீல நீந்திட்டு இருக்கும், தரையில நடக்கும். அது நடக்கிறத பார்த்தாலே அழகா இருக்கும். அந்த மாதிரி ஒரு அம்மா வாத்தும், ஒரு 2 குட்டி வாத்தும் ஒரு ஏரி கரையில வாழ்ந்து வந்தாங்க. ஏரினா, ஏரி ஃபுல்லா தண்ணி இருக்கும். அங்க இருக்கிற அந்த குட்டி, குட்டி புழுகளெல்லாம் அந்த அம்மா வாத்து எடுத்து குழந்தைங்களுக்கு ஊட்டி விட்டு, இப்படிதான் நீந்தணும், இப்படிதான் சாப்பிடணும்னு அந்த குட்டி வாத்துகளுக்கு அம்மா வாத்து சொல்லிக் குடுத்துட்டு இருந்துச்சாம். இப்படி இவங்க 3 பேரும் அந்த ஏரிக்கரையில நீந்தி, நடந்து, விளையாண்டு சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்தாங்களாம். ஒரு நாள் என்ன ஆச்சு, ஒரு வில்லன் வந்தானாம். அந்த ஏரிக்கரை ஓரமா ஒரு தந்திரமான நரி வந்துதாம். அந்த நரி என்ன பண்ணுச்சாம், இந்த அம்மா வாத்தையும், இந்த குட்டி வாத்துகளையும் எப்படியாவது வேட்டையாடி சாப்பிடணும்டா அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணுச்சாம். இவங்க எப்படியாவது அசந்திருக்க நேரம் பார்த்து இவங்கள வேட்டையாடி சாப்பிட்டுறணும் அப்படின்னு அது யோசிச்சுக்கிட்டு இருந்துச்சாம். இத பார்த்த அந்த அம்மா வாத்து குழந்தைங்களுக்கு போயி வார்னிங் குடுத்துச்சாம். குட்டிகளே, இந்த நரி பாருங்க, நம்மள வேட்டையாடுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. நம்ம அது கையில சிக்கக்கூடாது. நம்ம எப்படியாவது தப்பிச்சிரணும். அதனால நீங்க எல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அப்படின்னு அந்த குழந்தைங்களுக்கு சொல்லுச்சாம். அந்த குழந்தைங்களும், சரிங்க அம்மா, நாங்க பத்திரமா இருக்கோம் அப்படின்னு அம்மா பேச்ச கேட்டுக்கிட்டாங்களாம். ஒரு நாள் அந்த அம்மா வாத்து வெளிய போயிருந்ததாம். அந்த ஏரி கரைய விட்டு அந்த பக்கம் போயிருந்ததாம். குழந்தைங்களுக்கு ஏதாவது சாப்பிட கிடைக்குமா அப்படின்னு தேட போயிருந்ததாம். அந்த நேரம் பார்த்து இந்த நரி என்ன பண்ணுச்சாம், இதுதான் சரியான டைம். எப்படியாவது இந்த குட்டி வாத்துகள நம்ம சாப்பிடணும் அப்படின்னு நினைச்சு வெயிட் பண்ணிட்டு இருந்துச்சாம். அந்த அம்மா வாத்து திரும்பி வந்துச்சாம். வந்து பார்த்தபோது இந்த நரி இந்த குழந்தைங்கள எப்படியாவது சாப்பிடணும்னு ஒரு இடத்துல பதுங்கி இருந்ததாம். அத பார்த்த அம்மா வாத்துக்கு ரொம்ப பயம் ஆயிடுச்சாம். உடனே என்ன பண்ணுச்சாம், குட்டிகளே, உடனே தண்ணிக்குள்ள ஓடி போய் குதிச்சிருங்க. அந்த நாய் உங்கள வேட்டையாடுறதுக்கு பாத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லவும், அந்த குட்டிகளும் அம்மா பேச்ச உடனே கேட்டு தண்ணிக்குள்ள ஓடி போய் குதிச்சிருச்சாம். இந்த நரி என்ன பண்ணுச்சு, இந்த குட்டிகள் தான் போச்சு. இன்னைக்கு நான் உன்ன சாப்பிட்டுறேன் வாத்து அப்படின்னு சொல்லி அம்மா வாத்த நோக்கி நடந்து வந்துட்டு இருந்துச்சாம். இந்த அம்மா வாத்தும் என்ன பண்றதுன்னு தெரியாம நரிய நோக்கி நடந்து போயிட்டு இருந்துச்சாம். நரி கிட்ட போக போக அம்மா வாத்து தான் கால் உடைஞ்சு போனதாகவோ அப்படியே நடிச்சிட்டு அப்படியே நொண்டி நொண்டி நடந்து போச்சாம் மெதுவா. அப்போ அந்த நரி அதையே பார்த்துட்டு, ஓ, உன் காலு உடைஞ்சு போச்சா? அப்ப எனக்கு ரொம்ப ஈஸியா போச்சு. நீ இன்னைக்கு என் உணவாக போற அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாத்த சாப்பிடறதுக்காக அதுவும் மெதுவா நடந்து போயிட்டு இருந்துச்சாம். அந்த நரி கிட்ட போக போக அம்மா வாத்து என்ன பண்ணுச்சு, தன்னோட முழு சக்தியும் பயன்படுத்தி வேகமா அதோட ரெக்கைகள் எல்லாம் பயன்படுத்தி வேகமா பறந்து போய் அந்த தண்ணிக்குள்ள குதிச்சிருச்சு. இத கொஞ்சமும் எதிர்பார்க்காத அந்த நரி ரொம்பவே ஏமாந்து போச்சாம். அப்போ அந்த வாத்தும் குட்டிகளும் அந்த தண்ணியில நீந்தி அங்கிருந்து தப்பிச்சு போயிட்டாங்க. இந்த நரி இதெல்லாம் பார்த்துட்டு, இந்த 3 பேரும் இன்னைக்கு எஸ்கேப் ஆயிட்டாங்கப்பா. இவங்கள எனக்கு சாப்பாடு இன்னைக்கு கிடைக்கல. சரி, நம்ம வேற இடத்துக்கு போய் சாப்பாடு தேடுவோம். அப்படின்னு சொல்லி அந்த இடத்த விட்டு போயிருச்சாம். ஏமாந்து போயிடுச்சு. அவ்வளோதான் குட்டி. இந்த கதை மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, நம்ம தாயின் அன்பிற்கு இணையே இல்லை. அந்த தாய் வாத்து, அம்மா வாத்து இருக்கு இல்லையா? அது அந்த குட்டிகள காப்பாத்துறதுக்காக தன்னோட முழு சக்தியும் பயன்படுத்தி பறந்து வந்து அந்த குட்டிகள காப்பாத்திருக்கு. எதுக்காக அந்த குட்டிகள நரிக்கிட்ட இருந்து காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லி, அதோட முழு சக்தியும் பயன்படுத்தி, அதோட உயிரையே பணயம் வச்சு,
அந்த குழந்தைங்கள காப்பாத்திருச்சு. அதே மாதிரி தான் உங்க அம்மா, அப்பாவும் உங்கள காப்பாத்துறதுக்காக அவங்க என்ன வேணா செய்வாங்க. அதே மாதிரி அவங்க இந்த குட்டி வாத்துகள் பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மா பேச்சு கேட்டதுனால தான் அந்த நரிக்கிட்ட இருந்து அந்த குட்டி வாத்துங்க தப்பிச்சுது. இல்லன்னா அந்த நரி குட்டி வாத்துகள சாப்ட்டுருக்கும். அதே மாரி நீங்களும் உங்க அம்மா, அப்பா பேச்சு கேட்டோம்னா, உங்களுக்கும் நல்லதே நடக்கும். ஓகே குட்டீஸ். இன்னைக்கு இந்த கதைய நம்ம ஜாலியா கேட்டோம் இல்லையா? ஒரு நாள் இன்னொரு இன்னொரு கதைய கேட்போம். பாய்.